Hello everyone, welcome to last 45 days. So last 45 days பார்த்தனா ஏகப்பட்ட அப்படி தலைவலி, படிக்கலாமா வேண்டாமா, என்னால் பண்ண முடியுமா முடியாதா, வீட்டில் வேற நிறைய சொல்கிறாங்களே, நான் இந்த வருஷமாச்சு பாஸ் பண்ணுவேனா மாட்டேன்னா அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். சரியா, இனிமேலும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் ஒரு டீசெண்டாக ஸ்கோர் பண்ண முடியுமா, என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வச்சு நான் கம்மியான மார்க் வாங்கணும் எனக்கு சீட்டு கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கே, என்னால் கண்டிப்பாக ஒரு சீட் வாங்கி கவர்மெண்ட் காலேஜில் சேர முடியுமா, இல்லை நீட்டை குவாலிஃபை பண்ணால் எங்கள் அப்பா வந்து என்னை எப்படியாச்சும் கவர்மெண்ட் காலேஜ்லேயோ எங்கேயாச்சும் ஒரு சீட்டு சேர்த்துருவார், என்னால் டாக்டர் ஆக முடியுமா, இல்லை நான் வந்து இப்போ 300 மார்க் கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன், என்னால் 600 மார்க் வரைக்கும் வாங்கிட்டு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சேர முடியுமா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. என்ன சார் பண்ணலாம், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். லாஸ்ட் 45 டேஸில் உன்னோட பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணால் நீ வந்து சூப்பராக மார்க் வாங்க முடியும். அகைன் சொல்கிறேன், இது பண்ணுறது ஒரு ஈஸியான வேலை கிடையாது, எல்லாரால பண்ண முடியாது. சரியா, அதனால தான் எழுத போகிற எல்லாம் இப்போ நல்லா பார்த்தோன்னா 2 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா எழுத போகிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, அதை 2 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா எழுதினாலும் சரி, 10 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா எழுதினாலும் சரி, எல்லாருக்குமே சீட்டு கிடையாது. சீட்டு பார்த்தோன்னா அதே லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான். அதனால் சீட் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட் கிடைக்கும். சரியா, என்ன பிளான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது 45 டேஸ். ஒன் டேல மினிமம் 10 hour படிக்கணும்னு சொன்ன அந்த டைமில் நீ படிக்க மட்டும்தான் செய்யணும். படிக்கிற நேரத்தில் வந்து நான் அந்த நேரத்தில் டெஸ்ட் எழுதுனது இதில் சேர்த்துக்குவான், நோ, டெஸ்ட் எல்லாம் இதை தாண்டி நீ எழுதுறது. டெய்லி 10 hour நீ டெய்லி படித்து தான் ஆகணும். 10 hour டெய்லி படிக்கணும்னு சொன்னால் உனக்கு 45 டேஸில் 10 hour படித்தா 450 hours இருக்குது. நம்பர் ஆஃப் லெசன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து 30, கெமிஸ்ட்ரியில் வந்து 30, பயாலஜியில் பார்த்தா 38, அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 98 lessons இருக்க போகுது. 98 லெசனில் வந்து நீ ப்ராப்பராக பார்த்தனா நீ வந்து ஃபிசிக்ஸ்லேயும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி 2-3 லெசன் விட்டுட்டு தான் போகிற. அப்போது 90 லெசன் எடுத்துக்கிட்டாலுமே சரி, சரியா, நீ 90 லெசன் எடுத்துக்கிட்டாலும் சொன்னால் இந்த 90 லெசன்ஸில் புரியுதா நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. 90 லெசன் படிக்கிறதுக்கு ஒரு 450 hour இருக்குதுன்னு சொன்னால் 450ஆல் 90 டிவைட் பண்ணால், ஏன்னா 450 hour இருக்குது, 90 லெசன் இருக்குது. அப்போ ஒரு லெசனுக்கு பார்த்தனா 5 hour உனக்கு இப்போ கூட டைம் இருக்குது. இப்போ கூட நீ ஆரம்பித்தா எவ்வளோ ஹவரில் படிக்க முடியும், 5 hour ஒரு லெசனுக்கு நீ 5 hour கொடுக்க முடியும் மினிமமாக. சார் 90 days கிராஷ் கோர்ஸ் இருக்குது இப்போ தான் தெரியுது, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாமா, 90 days கிராஷ் கோர்ஸ் பார்க்கட்டா, பாரு, ஏன் வேணான்ற, கண்டிப்பாக உன்னால் முடியும். சார் ரொம்ப லேட் ஆகிடுறதா, பாரு. சரியா, இப்போதைக்கு உனக்கு அதை விட்ட வேற ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையவே கிடையாது. நீ வந்து எந்தெந்த சாப்டர் படிக்க போறியோ அந்த சாப்டருக்கு மட்டுமாவது எடுத்துப்பாரு. சார் எந்தெந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியாதே, நான் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேலிஸ்ட் ஃபார் நீட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது எல்லாத்தையும் நான் கொடுத்து வச்சுருப்பேன். இல்லை சார் நான் வந்து ஆல்ரெடி ஒரு 30 days பார்த்துட்டு மிச்சம் இருக்கனால என்னால் பார்க்க முடியாமல் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சேன்னா என்னோட வீடியோ வந்து 1.5 hour வீடியோ, கரெக்டாக இல்லையா? என்னோட எத்தனை ஹவர் வீடியோ? 1.5 hour வீடியோ தான் என்னோட வீடியோ, ஆமாவா இல்லையா? இந்த 1.5 hour வீடியோவை நீ 1.5x ஸ்பீடில் வச்சா, 1.5x ஸ்பீடில் என்ன ஃபிசிக்ஸ் மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம்னு யோசி. 1.5 hour வீடியோவை நான் 1.5x ஸ்பீடில் வச்சேன்னா 1 hourல இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுமா ஆகாது? இந்த மாதிரி மொத்தம் எத்தனை வீடியோ இருக்குது? 90 வீடியோஸ் இருக்குது. அப்போ இந்த 450 hourல நீ வெறும் 90 hours ஃபிசிக்ஸ்க்கு டெடிகேட்டடாக 1.5ல வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீ 2x ஸ்பீடில் கூட வச்சுக்கலாம். புரியுதா? 2x ஸ்பீடில் வச்சு கூட நீ வீடியோ பார்க்குறனா ஈஸியாக ஒன்றால் 90 hourக்குள்ளே என்னோட 90 days கிராஷ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். புரியுதா இல்லையா? இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு பார்த்துக்கோ. பயாலஜிக்கு பிஎஸ்டி சார் பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து அவர் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்காரு, நிறைய வீடியோஸ் அவரும் அப்லோட் பண்ணியிருக்காரு. கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தோன்னா கிராஷ் கோர்ஸ் இருக்குது, டெய்லி வந்து அன்வர் பாஷா சார் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் உன்னை சுற்றி இருக்குது. நீ வந்து ஒழுங்காக படிக்கிறது தான் இல்லை. சரியா, இப்போ ஆரம்பித்தா கூட 90, இது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமா இல்லையா? புரியுதா? அப்போ நீ நல்லா பார்த்தனா வெறும் 90 hour கொடுக்க போகிற அவுட் ஆஃப் 450 hour. 450 hour எங்கே வந்துச்சு? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீ படித்தா போதுமானது. கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக உன்னால் சூப்பர்வான ஸ்கோரை வாங்க முடியும். புரியுதா? எஸ்.
என்ன சார் பிளான், எப்போ சார் உட்காந்து படிக்கிறது அப்படின்னா 6 o'clock நம்ம ஐடியலி ஸ்டார்ட் பண்ணுவோமே. 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் 3 hours செட்டிங் இருக்கும், கரெக்டாக இல்லையா? இந்த 3 hour நீ ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணாலே ஃபிசிக்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை இது வந்து பர்சனல் சாய்ஸ், நீ எது வேணுமோ நீ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மிட் ஆஃப்டர்நூன் கிட்ட, அதாவது என்னன்னா ஒரு 10 o'clock வரைக்கும் சாப்பிட்டுட்டு நீ 10 to 1. என்னோட ஹம்பிள் அட்வைஸ் என்னன்னா 10 to 1 நீ ரெண்டாக பிரிச்சுக்கோ. 10 to 1 நீ ரெண்டாக பிரிச்சுக்கோ. ஒரு 10 to 11:30 வரைக்கும் பிரிச்சுக்கோ, சரியா? அடுத்து பார்த்தோன்னா 12லேருந்து 1:30 வரைக்கும் பிரிச்சுக்கோ, சரியா? சிங்கிள் செட்டிங்கில் உட்காரனா இது ஓகே, பட் இது வந்து கொஞ்சம் பெட்டர். ஏன் அப்படின்னா நீ இந்த 11:30 to 12:30, இந்த 11 to 12க்கு நடுவில் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து லஞ்சு சாப்பிடு. என்ன சார் லூஸு மாதிரி சொல்கிறீங்க? 11லேருந்து 12 மணிக்கு யார் சார் லஞ்சு சாப்பிடுவா? ஏன்னா நீட் எக்ஸாம் நடக்க போகிறது 2 o'clock. அப்போ 2 o'clock வந்து நீ உள்ளே என்ட்ரு ஆக போகிறேன்னா 11:30 மணிக்கிட்ட தான் நீ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும், கரெக்டாக? உன்னை 1 மணிக்கு மேலெலாம் சாப்பிட விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ண, இப்போ 11:30 மணிலேருந்து சாப்பிட்டு பழகிக்கோ. 11:30க்கு சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணிலேருந்து என்னால் உட்கார முடியும் அப்படின்னு நீ பார்த்து பழகிக்கோ, சரியா? இப்போலேருந்து டெஸ்ட் எழுத போகிறேன், டெய்லி டெஸ்ட் எழுத போகிறேன். 2 o'clockலேருந்து 5:20 வரைக்கும் நான் டெஸ்ட் எழுத போகிறேன், புரியுதா? 2 o'clockலேருந்து 5:20 வரைக்கும் நான் டெய்லி டெஸ்ட் எழுத போகிறேன். இது வந்து இந்த டைமிங்கில் மேலே கீழே 5-10 நிமிஷம் ஆகவே கூடாது. மேலே வந்து நீ 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் இந்த டைம் 2லேருந்து 5:20 வரைக்கும் டைமில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் வந்து உனக்கு PDF கொடுத்துருவேன் டெலிகிராம் சேனலில். எங்கே டெலிகிராம் ஜாயின் பண்ணணும்? இங்கே பாரு, கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். இல்லைனா டெலிகிராமில் போயிட்டு நான் சொல்கிறது அப்படி கேளு, கான்செப்ட் A to K இப்படி போடு. நீ கான்செப்ட்ஸ் இந்த இடத்துல எஸ் போட்டனா பழைய டெலிகிராமோட லிங்க் வந்துடும், புரியுதா? அந்த பழைய டெலிகிராமில் பார்த்தோன்னா பசங்களுக்கு படிக்கிறதுக்காக ஒரு சில மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தோன்னா காப்பிரைட்னால போயிடுச்சு. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, சரியா? சேனல் போனால் மாற்றிக்கலாம். எனக்கு உன்னோட செலெக்ஷன் தான் வேணும். செலெக்ஷனுக்காக என்ன ஆனாலும் நோ ப்ராப்ளம், ஓகே? இந்த சேனல் போனால் நோ ப்ராப்ளம், சரியா? 10 சேனல் உருவாக்கிக்கலாம். ஆனால் உன்னோட செலெக்ஷன் வந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் செலெக்ஷனுக்காக ஆச்சு. அப்போ என்ன பண்ணால் கான்செப்ட் A to Kன்னு மொத்தமாக சர்ச் பண்ணி நீ அப்பப்போ கான்செப்ட்ஸ் அப்படின்னு போட்ட உடனே பழைய சேனல் காட்டும். அது வந்து காப்பிரைட் இன்ஃபேக்ட்மெண்ட்னால வராது. அப்போ கான்செப்ட் A to Kன்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ண உடனே அங்கே போயிடலாம், சரியா? எது வேணாலும் நீ பண்ணிக்கோ, அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. டெஸ்ட் பேப்பர் அங்கே உனக்கு கிடைக்கும், சரியா? OMR ஷீட்டும் அனலைஸ் பண்ணுறதுக்கு பேப்பரும் நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன், சரியா? அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர், இந்த 2 பேப்பரையும் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோ. ஒரு பிரிண்ட் எடுக்க சொல்லு கடைக்காரங்கள்ட்ட கொடுத்து. இது 2 OMR ஷீட்டில் ஒரு பிரிண்ட்டு, அனலைஸ் பேப்பரை ஒரு பிரிண்ட் எடுக்க சொல்லு. ஏன்னா பிரிண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் அப்பப்போ 5 ரூபா கூட கேட்பாங்க, சரியா? அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, 5 ரூபாய் கேட்பாங்க. ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோ. மிச்சம் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் கடை இருக்கும் பார்த்தியா, ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு இது 2த்தையும் கொடுத்துட்டு, ஒரே கடையில் ஜெராக்ஸும் கிடைக்கும் பிரிண்ட்டும் கிடைக்கும். பட் ஒரே ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்துக்கோ. பிரிண்ட் எடுத்துட்டு ஒரு 30 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோ. இந்த வேலையை நீ பண்ணாலும் சரி, இல்லை மம்மிகிட்ட சொல்லி மம்மி போய் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், டெய்லி 2லேருந்து 5:20 வரைக்கும் நீ டெஸ்ட் எழுத போகிற. டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட்டை உட்காந்து திருத்துறதுக்கு உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையாவது கொடுத்துட்டு இதான் என்னோட OMR ஷீட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு பேப்பர். எவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் எழுதி வைங்க. எந்தெந்த கொஸ்டினில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன். அதாவது ஆப்ஷன் தப்புனா தப்பு, ஓகேவா? அப்போ 10th கொஸ்டின் தப்புனா அந்த 10th கொஸ்டின் தப்புன்னு மென்ஷன் பண்ணுங்க. நான் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணல, அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்னு எழுதுங்க. அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் தனி ஒரு வீடியோவே எக்ஸ்க்ளூசிவாக போட்டுறேன். அது வந்து யாரை நீ அனலைஸ் பண்ண வைக்க போறியோ, மேபி இட் மே பி யுவர் பேரண்ட்ஸ், ஓகேவா? இல்லைன்னா உங்கள் சிப்ளிங்ஸாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம். அவங்க கூட உட்காந்து அந்த வீடியோ பார்த்துக்கோ. அப்போ அவங்கள வந்து ப்ராப்பராக வந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணி கொடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னா ஒரு 1 hour நீ உட்காந்து அனலைஸ் பண்ண போகிற. லெட் மீ சே அவங்க ஒரு இது நீ டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னு ஒரு 40 to 50 மினிட்ஸில் உட்காந்து திருத்துவாங்களா? என்ன பண்ண போகிறாங்க? A கரெக்ட்னா கரெக்ட், B கரெக்ட், அது மாதிரி பார்த்துட்டு ஒரு 200 கொஸ்டின் திருத்த போகிறாங்க. மோரல்லஸ் பார்த்தோன்னா 6 o'clock அவங்க முடிச்சிட்டாங்கன்னா நீ 6லேருந்து
ஒரு 7:30 வரைக்கும் உட்காந்து அனலைஸ் பண்ணு. 6லேருந்து 7:30 வரைக்கும் உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கோ. புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு நைட் வந்து இது 7:30க்கு சாப்பிட்டேன்னா 8 o'clockலேருந்து ஓகேவா, 8 o'clockலேருந்து ஒரு 11 o'clock 11க்கு மேலே தூங்கிடு. இது நீ மாறலாம். ஒரு சில டைம் என்ன ஆகும், அவங்க அம்மாவுக்கு வேலை இருக்கும், அதனால் அம்மா வந்து நான் அப்புறமேல் திருத்தி தரேன் சாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணாத. 6 o'clock என்ன பண்ணி இங்கே உட்காந்து படிக்கலான்ட்டு வச்சுருந்த பார்த்தியா, இந்த படிக்கலான்னு வச்சதை முன்னாடி கொண்டு போயிட்டு அங்கே ஒரு 1.5 மணி நேரம் படிச்சிரு. அம்மா வந்து திருத்தி கொடுப்பாங்கல்ல, அம்மாட்ட அதுக்கப்புறம் திருத்தினதுக்கு அப்புறமேல் என்ன பண்ணு, அதுக்கப்புறமேலே அனலைஸ் உட்காந்து பண்ணிக்கோ, நைட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கோ. ஸோ என்ன சொல்ல வர, டைம் வேஸ்ட் பண்ணது அண்ணே இன்னைக்கு அம்மா திருத்தி தரதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் அந்த டைம் உட்காந்து வெட்டியாக உட்காந்துருந்து தயவு செய்து பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. புரியுதா? ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த டைமுக்கும் இந்த ஃபுட் ஹேபிட்டுக்கு நீ பழகுறது, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா? என்னோட வீடியோ பார்த்தனா ஈஸியாக ஒன்றால் எல்லா மார்க் ஃபிசிக்ஸ் வந்து செம்ம ஈஸியாயிரும். நீ வந்து தயவுசெய்து கிராஷ் கோர்ஸ் உட்காந்து பாரு. 90 ஹவரில் உட்காந்து 90ன்னு சொல்கிறத விட நல்லா படிது. சப்போஸ் நீ 2x ஸ்பீடில் வைக்கிறேன்னு வச்சுக்கோயேன், ஆல்மோஸ்ட் 75 ஹவர்ஸ்லேயே உட்காந்து வீடியோ எல்லாம் பார்க்கலாம். அதிலே நீ எல்லா வீடியோ பார்க்க போகிறது இல்லை, உனக்கு ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்ச விஷயத்துல நீ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீ 12th ஸ்டூடெண்ட்னா உனக்கு வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, அந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோ. பிடிஎஃப் எங்கே அவைலபிளாக இருக்கும், அகெயின் நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இல்லை நம்மளோட ஆப் எய்மர்ஸ் ஆப் அப்படின்னு ஆப் இருக்குது, ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? டவுன்லோட் பண்ணிட்டாங்க டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், அது வேணா நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. 100 rupees தான் டெஸ்ட் சீரிஸ். ஸோ அதை நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா அதில் வந்து ஏகப்பட்ட டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டோட அட்வான்டேஜ் என்ன, நீ அங்கேயே உனக்கு அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இங்கே எத்தனை கரெக்ட், எத்தனை தப்பு, எத்தனை அன்ஆன்சர்டு எல்லாமே அதிலேயே வந்துடும். ஆனால் ஃபுல் பேப்பர் டெஸ்ட் இருக்குது பார்த்தியா, இந்த 2லேருந்து 5:30 வரைக்கும் உனக்கு வேணா பார்ஷியல் டெஸ்ட் எழுது, இல்லைன்னா ஃபுல் டெஸ்ட் எழுது. நீ ஃபுல் டெஸ்ட்டு இப்போலேருந்து எழுத ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் அதை வந்து எப்பயுமே தயவு செய்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஆஃப்லைன் மோடில் எழுது. ஓஎம்ஆர் ஷீட்டில் ரவுண்டு போட்டு பழகி எழுது. சரியா? ஆன்லைனில் அது எழுத வேண்டாம். ஏன்னா ஆன்லைனில் வந்து டிக்கு போட்டு போயிடும் நெக்ஸ்ட் கொஷின். பட் அந்த இடத்துல நீ உருண்டை போட்டு சரியா பழகணும். அதுக்காக தான் என்ன டெஸ்ட் எழுது, ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதி பழகு. சரியா? வேணா ஆப்பில் இருக்கிறது வந்து நீ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் வந்து ரவுண்டு போட்டு பழகலாம். அது வந்து உன்னோட பர்சனல் சாய்ஸாக இருக்கும். அப்போ நல்லா பார்த்தனா என் சைடில் என்ன கிடைக்கும்னா ஃபிசிக்ஸோட சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் டே யூடியூப்லேயே நானே வந்து உனக்கு சொல்லுவேன். ஸோ அதுக்கு எந்த டைம் உனக்கு பெட்டராக இருக்குது, இந்த இடத்துல ஒரு 7:30லேருந்து 9 o'clock வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்னா அதை சொல்லு. இல்லைனா இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்லாட் எனக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அதை சொல்லிடு. சரியா? ஸோ முன்னாடி நாள் டெஸ்ட் எழுத போகிற ஃபிசிக்ஸில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, என்னென்ன கொஷின் தெரியல, என்ன கொஷின் இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? மேபி அந்த இடத்துல கொஷினை சால்வ் பண்ணி பட் அது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டே பார்த்து நம்ம மென்டி மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனலில் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதோட வீடியோ சொல்யூஷன் இந்த 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் கொடுத்துருவேன். புரியுதா? அப்போ ஃபிசிக்ஸ் வந்து நீ தனியாக உட்காந்து உன்னோட ப்ராக்டிஸ் வரும், டெஸ்ட் சீரீஸில் என்னோட வீடியோ சேர்ந்து வரும். ஈவினிங் பார்த்தோன்னா 6 o'clock டெய்லி டிபிபி வீடியோஸும் வந்துக்கிட்டு இருக்கும். நடுவில் ஏதாச்சும் ஃப்ரீ டைமில் பார்த்தோன்னா உனக்கு ஃபார்முலா ஷீட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ ஃபார்முலா ஷீட்டில் நீ எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மேபி சாப்பிட்றப்ப டைமு, ஓகேவா? இல்லை நீ ரிலாக்ஸ் பண்ணுறப்ப யூடியூப்பில் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிட்டு என்னோடய ஃபார்முலா ஷீட்டை பார்த்து நீ அந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணுறதா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நீ வந்து ஃப்ரீ டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. புரியுதா? ஸோ டெய்லி வந்து உட்காந்து படி, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் கீழே போயிட்டு ஐ வில் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணு. நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ டிட்னு கமெண்ட் வரணும். சரியா? இன்றைக்கி போயிட்டு ஐ கேன் அண்ட் ஐ வில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுற. நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கமெண்ட் பண்ணணும், ஐ டிட் இட். புரியுதா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு இது. கஷ்டமாக படுற மாதிரி இருக்கலாம், பட் எஸ் நீ பழகி ஆகணும். சரியா? டெய்லி உட்காந்து படித்து தான் ஆகணும். நிறைய பேருக்கு வந்து சப்போஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆல்ரெடி முடிச்ச மாதிரி இருக்கீங்கன்னா அப்போ பயாலஜியோட டைம் ஸ்லாட்டில் நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த நேரத்தில் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸ்ட்ரா உட்காந்து படிச்சுக்கோ. ஸோ இதை நான் சொல்ல வந்தது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. எல்லா ரிசோர்ஸும் எனக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். நம்ம டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் அங்கே தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ படிச்சுக்கிட்டே இரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ வந்து டெடிக்கேட்டடாக இருக்கியா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.